ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் என்ன புக்ஸ் படித்தேன், எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன், அப்புறம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம்ஸ் பற்றின ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபீல்டுக்கு எப்போ வந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8, 2023 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஒரு 5 மந்த் எனக்கு டைம் இருந்தது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த 5 மந்தில் 5 மந்த் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணேன். செப்டம்பரில் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வரும்போது என்னாச்சு அப்படின்னா, நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் ப்ரெஷரை அந்த ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னால கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அதனால் எனக்கு ஒரு 2 கொஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மிஸ் ஆயிடுச்சு. 1 மார்க்கில் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எஸ்ஐக்கே படிக்க போகிறோமா இல்லை குரூப் 4 படிக்க போகிறோமா அப்படின்றது தெரியாமல் ஒரு யோசனையில் ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அக்டோபர், நவம்பர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிசம்பர்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில, மேபி நவம்பர் எண்டு இல்லைனா டிசம்பர் ஸ்டார்டிங்கில் நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2க்கும் காமனாக என்ன சிலபஸ் இருக்கோ அதை முதல்ல படிக்கலாம், எந்த நோட்டிஃபிகேஷன் முதல்ல வருதோ அதை படிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, விட போகிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிப்பேர் பண்ணி ஜூனில் எக்ஸாம் வந்தது. கிட்டத்தட்ட நான் ஃபீல்டுக்கு ஒரு 1 இயர் 3 மந்தில் குரூப் 4 எக்ஸாமை எழுதிட்டேன். அதில் சென்டராக ஒரு 2 to 3 மந்த்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டேன். எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக 2க்கும் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் ஓகே ஆயிடுச்சு. இப்போ கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். எனக்கு எக்ஸாம்லேயே எது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா முடிவு பண்ணுறது தான். நான் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஃபீல்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதே ஒரு 40 to 50 டேஸ் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம இது உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ரிவர்ஸ் வாங்கக்கூடாத சுச்சுவேஷனில் தான் நான் அதை சூஸ் பண்ணேன். அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் குரூப் 4க்கும் ஒரு 2-3 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்து ஓகே மறுபடியும் பண்ண போகிறோமா, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா டைம் எடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணியாச்சு. இனிமேல் ஆல்ரெடி முடிவு பண்ண மாதிரி முடிச்சுட்டு தான் வெளியே போகிறோம் அப்படின்ற கண்டிஷனில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற கேள்விகள் கேட்டிருந்தீங்க. புக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் குரூப் 4க்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு தான் படித்தேன். ஸ்கூல் புக்லேயுமே எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறதுன்றது தேவையில்லாத விஷயங்கள். இப்போ எஸ்ஐ படிக்கும் போது நான் மொத்தமாக அப்படியே மொத்த புக்கையும் படித்தேன். ஆனால் குரூப் 4க்கு படிக்கும்போது சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் படித்தேன். ஜிஎஸ் எப்படி படித்தேன், மேக்ஸ் எப்படி படித்தேன் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ நான் தமிழ் எப்படி படித்தேன் அப்படின்றதான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ் எப்படி படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஓல்டு புக்கு படிக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு ஓல்டு புக் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுற இருக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் இருந்த புக்ஸ் ஓரளவுக்கு புக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோலையோ இல்லை யாரோ சொன்னது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பழைய புக்லேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் அப்படியே எடுத்துருவாங்க, போய் புக் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. பட் இருந்தாலும் அதை யோசிச்சு பார்க்கும் போதும் அதுதான் உண்மையாகவும் இருக்குது. எப்படின்னா, மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்த புக்கையும் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால மேக்ஸிமம் ஒரு 20-25 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் 2003 வரைக்குமே ஆன கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு ப்ரீவியஸ் இயர் அதாவது ஓல்டு புக்கை பற்றின கவலைகள் அவ்வளோவா இல்லை. ஆனால் புது புக் தமிழ் எல்லாமே ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு ஃபுல் புக்கையும் படிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபுல் புக்கும் படிச்சுட்டு இருக்கிறதுன்றது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. பட் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா மொத்த புக்கையும் படிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப சிலபஸ் கொடுத்துருக்கிறது எங்கேருந்து வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்க. கிராமரை ரொம்ப தெளிவாக படித்தா மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் நல்லா படிச்சுட்டு, ஒரு 100 நாள் இருக்குது 120 நாள் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு டெஸ்ட்டு போடுங்க. ஒரு 100 டெஸ்ட்டுன்றது தமிழுக்கு டெய்லியும் ஒரு 1 hour 2 hours நீங்கள் டெஸ்ட்டு போட்டாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம்.
ஏன்னா இப்போ இருக்கிற கொஷின் பேப்பருக்கு டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு அந்த சிலபஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து நான் எப்போ படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி அது வந்து விதிவிலக்கே கிடையாது. நீங்கள் மார்னிங் ஒரு 4ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8க்குள்ளே ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை அப்படின்னா 3 ஹவர்ஸ், ஒரு 9க்குள்ளே 3 ஹவர்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே அந்த நாளைக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக உட்காந்து படித்தாலுமே ஃபுல்லாக வந்து உங்களால் படிக்க முடியாது. அதனால் மார்னிங் எப்படியாவது குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் டே டைமில் வந்து அவ்வளோவா படிக்க முடியாது. அதில் வந்து நான் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன். மார்னிங்கில் வந்து ரொம்பவே சீக்கிரமாக படிச்சிருவேன், நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிடுவேன். அது நீங்கள் மார்னிங் சீக்கிரம் எழணும் அப்படின்னா நைட்டு தூங்கினா மட்டும்தான் சீக்கிரம் எழ முடியும். அதனால் மார்னிங் எழுந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் டே டைமில் வந்து நம்மளால் எதுவுமே கண்ட்ரோல் இருக்காது. அதே மாதிரி வந்து எத்தனை நாளில் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா மினிமம் 5 to 6 மந்த் வந்து மினிமம் இருக்கணும். அந்த 5 to 6 மந்த்ன்றது வந்து ஃபுல் டைமாக முழுசாக அதுக்காக உக்காந்து படித்தா மட்டும்தான் அந்த 5 to 6 மந்த்ன்றது ஏன்னா வந்துட்டு நிறைய சிலபஸ் இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அந்த 6 மாதமும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டெத் வருது, ஃபெஸ்டிவல் வருது, ஃபங்க்ஷன்ஸ் வருது, இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படியும் வந்து ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலர் வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சில நேரங்களில் வந்து மன கஷ்டங்கள் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம 6 மாதம் தான் நமக்கு டைம் இருக்குன்னும் போது நீங்கள் முழுக்க அதுக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஒரு 1 இயர் இருக்குது, அதுக்கு மேலே கூட நான் படிப்பேன்னா கொஞ்சம் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் முதல் டைம் படிக்கிறது தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா எனக்குமே வந்து முதல் டைம் படிக்கும் போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஏன்னா 2வது டைம் படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது டைம் படிக்கும் போது நமக்கு ஆல்ரெடி படித்ததுனால நமக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரியான ஒரு அசால்ட் இருக்கும். அதனால் நம்ம மறுபடியும் டீப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அதனால் முதல் டைமே ஒரு 6 மாதம் நல்லா நீங்கள் டீப்பாக உட்காந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மெயினாக வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் ரெகுலராக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து ரெகுலராக போடணும். எனக்கு வந்து தமிழுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைப்ரரி ஃப்ரீ டெஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து ரெகுலராக டெஸ்ட் ஒன்று போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து குரூப் ஒரு டைமில் ரெகுலராக வந்து ஃப்ரீ குவிஸ் நடத்துனாங்க. அதில் வந்து நான் டெய்லியுமே வந்து 1 இல்லைனா 2 வந்து மினிமம் போட்டுருவேன். அந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிறதுக்கான வழிகளாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸாமுக்கு நம்ம பாஸ் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க. கன்ஃபார்ம் நீங்கள் அப்படி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றின்றது வந்து ஈஸியாக வந்துடும். நீங்கள் கற்றுக்குங்க, மற்றவங்களோட அதிகமாக தெரிஞ்சுக்குங்க. எந்த டாபிக் வந்து தெரியாமல் இருக்கும் அந்த டாப்பிக்கை மறுபடியும் படித்து பாருங்கள், டெஸ்ட்டு போடுங்க. ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் எவ்வளோ படித்தாலும் நமக்கு பயம் இருக்கும் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும். நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்து அதை நீங்கள் அட்டன் பண்ணும் போது எழுதிட்டு வரும்போது உங்களுக்கே வெளியே தெரிஞ்சிடும். நீங்கள் என்றைக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு வெளியே வரும்போது நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக வரீங்களோ அந்த எக்ஸாமில் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ரிசல்ட் கிடைக்கும். நான் எவ்வளோ வந்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் வந்து ஒரு 61 கொஷின்ஸ் போட்டேன், மேக்ஸில் வந்து 24 கொஷின்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஒரு 91, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 176 176 கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன் 200 கேள்விகளுக்கு. இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த மார்ச் 8 வந்துச்சு அப்படின்னா நான் ஃபீல்டுக்குள்ளே வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்குள்ளே வந்து நான் கவுன்சிலிங் போயிட்டு வந்தாச்சு, எடுத்தாச்சு. இப்போ வந்து லெட்டருக்காக வெயிட்டிங்கு. வந்தவொடனே நான் வேலையில் ஜாயின் பண்ணிடுவேன். அடுத்து வந்து ஃபர்தராக குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் படிக்க வேண்டியது தான். நீங்களும் வந்து நல்லா படிங்க. நல்லா நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படித்தே ஆகணும். உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைம் எடுத்து கூட நீங்கள் நல்லா படிக்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட்டெல்லாம் கிடையாது. நல்லா கற்றுக்குங்க, படிங்க. இந்த அட்டெம்ப்ட் இல்லைனா கூட அடுத்த அட்டெம்ப்ட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு தான் ஆகணும். சில விஷயங்கள்லாம் வரும் ஃபினான்ஷியலாக, அப்புறம் வந்து மற்றபடி ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம காரணமாக சொல்லிகிட்டு இருக்கவே கூடாது. அது எல்லாமே ஒரு சைடு வச்சுட்டு நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோன்னா ஃபீல்டுக்குள்ளே வந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் போராடி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். நல்லா படிங்க. வெற்றி தோல்வி அதை பற்றிலாம் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஜாப்ன்றது இருக்குது. நீங்கள் படிக்கிறத வந்து நல்லா எஃபெக்டிவாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும்.
தெரியாத ஏரியாவை மறுபடியும் படிக்கணும், நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களால் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.